நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. அகில இந்திய காவல்துறை விளையாட்டுப் போட்டி சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் RA வருண்குமார் கராத்தே பிரிவில் கலந்து கொண்டார். இதில் அவர் வெண்கலம் வென்றார். விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளர் ப. சரவணனை சந்தித்து காவலர் RA வருண்குமார் இன்று அக்டோபர் 23 வாழ்த்து பெற்றார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் SA ராமன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வடகிழக்கு பருவமழையையொட்டி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இன்று அக்டோபர் 23 வியாழக்கிழமை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த 32 அடி கொள்ளளவு கொண்ட விடூர் அணை நேற்று அக்டோபர் 22 திறக்கப்பட்ட நிலையில் இன்று அக்டோபர் 23 காலை 6:30 மணி நிலவரப்படி அணையின் 9 மதகுகளின் வழியாக 4410 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் அணைக்கு 3196 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக 119 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அணையில் இருந்து 15,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீர்வளத்துறை விடுவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அக்டோபர் 23 ஸ்ரீ வாசவி கன்னியாகா பரமேஸ்வரி அம்மன் புதன்கிழமை நம் ஸ்ரீ வாசவி அம்மன் இன்றைய அலங்காரத்தில் பச்சை வண்ணப்பட்டு உடுத்தி வண்ண மலர் மாலைகளால் எலுமிச்சம்பழ மாலைகளுடன் அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் காட்சி. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் அக்டோபர் 23 கந்தசஷ்டி உற்சவம் முதல் நாள் முருகப்பெருமான் அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் காட்சி. மண்டல அபிஷேகம் நிறைவு. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி அக்டோபர் 23 அருள்மிகு மீனாட்சி உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் மண்டல அபிஷேகம் பூர்த்தி. இன்று புதன்கிழமை காலை 4 மணி முதல் 7 மணிக்குள் மகா ஹோமம் பூர்ணாகூதி, மாலை 7 மணி முதல் 8:30 மணிக்குள் மகா அபிஷேகம், 108 சங்காபிஷேகம், மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. கீழை ஆதிகேசவ பெருமாள் பேயாழ்வார் உற்சவம் முதல் நாள். கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா. மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு ஒன்றியம் LKB நகர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தலைமை ஆசிரியர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. 28ஆம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா முதல் நாள். திருவண்ணாமலை அக்டோபர் 23 கீழ்நாச்சிப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அறிவு கோர்க்கையன் ஆலயத்தில் கந்தசஷ்டி சிறப்பு அலங்காரம் முருகனடிமை வேதவித்து சுவாமிகள் அவர்களால் நேற்று முதல் நாள் மூலவருக்கு ஆண்டி அலங்காரமும் உற்சவருக்கு முருகப்பெருமான் சிவலிங்க வழிபாடும் அலங்காரத்துடன் பிரசாதம் நெய்வேத்தியங்களுடன் தீப ஆராதனையும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு சாய்பாபா தியான ஆலயத்தில் வியாழக்கிழமை காலை சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 24வது வார்டு திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் சாலையில் மழைநீர் பாதிக்கப்பட்ட இடத்தினை இன்று அக்டோபர் 23 வியாழக்கிழமை மஸ்தான் MLA நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விழுப்புரத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி திடலில்
தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் சார்பில் மாநில செயலாளர் கருஞ்சிறுத்தை கலியமூர்த்தி தலைமையில் மாநில துணை செயலாளர் கோவிந்தசாமி முன்னிலையில் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கு ஆவணங்களை சிபிஐயிடம் உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் கொலை வழக்கு ஆவணங்களை சிபிஐயிடம் வழங்காமல் அலட்சியம் காட்டி வந்த திமுக அரசையும் மற்றும் காவல்துறையையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.